சந்திரா, நான் காஸ்மேட்லேருந்து வரேன். பேரன் கப்பலுக்கு போயிட்டு 6 மாதம் சம்பளமே கிடைக்கல. போன மாதம் வந்து நான் விண்ணப்பம் எழுதி போட்டு ஐயாட்ட ஜெயிச்சுட்டு போனேன். அவனுக்கு சம்பளம் கிடச்சிது. அது மாதிரி என் மகளுக்கு வீடோ ஒரு இடமா கேட்டிருந்தேன். அது நல்ல ஒரு வீடு கட்ட ஒரு இடம் கிடச்சிது. இடத்த தந்த ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியும், ஜெயிச்ச அண்ணனுக்கும் நன்றி சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஃபேமிலியாக ஒரு முறை அங்கிள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண போனோம். அப்போது வந்து என் மகளுக்காக வேலைக்காக ஜெபம் பண்ணப்போ, நீ எந்த ஊருக்கு வேணுமா மகளை அனுப்பலாமா, தைரியமாக அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு 3 மாதமாக வாரிசு சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ வந்து போன மாதம் நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கேற்றப்போல் தனி ஜெபத்துலேயும் கட்டுகள் அறுக்கப்படும் சொல்லி அங்கிள் சொன்னாங்க. அதே மாதிரியே இரவு பாருங்கள் 11 மணிக்கு அந்த மெசேஜ் எங்களுக்கு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வந்துடுச்சு, நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ கேட்க போகிறது ஸ்டீஃபனுடைய சத்தம் அல்ல. உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கூடவே இருந்து தாங்கி நீ கண்ணீர் வடிக்கிற நேரத்துலலாம் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற என் அன்பான இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறீர்கள். வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தத்ரூபமான இந்த நிலைமையை இந்த வசனம் அழகாக உங்களுக்கு படம் பிடித்து கொடுத்து, இந்த வசனத்தின் நிமித்தம் ஆண்டவர் இன்று முதல் என்ன செய்ய போகிறேன். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பே இன்று முதல். நேற்றைக்கு வரைக்கும் என்னென்னமோ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நேற்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. கடைசி பகுதி இன்று முதல் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். தொடக்கம் சொல்லுகிறது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? விதை தானியம் என்று சொல்லக்கூடியது சீட், விதைக்கக்கூடிய அந்த தானியத்தை தான் விதை தானியம் என்று சொல்லுவார்கள். ஒரு விவசாயி ஒரு தொழில் பண்ணி நாற்று நட்டு அதனுடைய அறுவடை வரும் பொழுது மறுபடியும் விதைப்பதற்காக விதை தானியம் என்று சொல்லி கொஞ்சம் தானியத்தை எடுத்து ஒதுக்கி வைப்பான். மீதியை தான் அவன் சாப்பிட்றதும் சரி, இல்லைன்னா விற்று அதை காசாக்கி தன்னுடைய செலவு பண்ணுறதும் சரி, எல்லாமே விதை தானியத்தை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் செய்வான். அப்படின்னா அடுத்து ஃபியூச்சருக்கு நமக்கு இந்த விதை தானியத்தை விதைச்சாதான் தொடர்ந்து அறுவடை வரும். அப்போ தான் நம்ம தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் சொல்லி அந்த விதை தானியத்தை எடுத்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை ஒரு நாளும் விற்று போட மாட்டாங்க. காரணம், அவனுக்கு பிழைப்பே விதை தானியத்தில் தான் இருக்கிறது. ஆனால் ஆகாய் கேட்கிறான், களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ அப்படின்னு கேட்குறான். சிலர் சொல்லுவாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒன்றுமே இல்லை, மூலதனத்தையே எடுத்து சாப்பிட்டுட்டேன், முதலுக்கே மோசமான நிலைமை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி இங்கே நிறைய பேர் முதலுக்கு மோசமான நிலைமையில் முதலையே எடுத்து சாப்பிட்டுட்டு வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நான் அதை எடுக்கலைன்னா நான் பட்டினி கிடந்து செத்து போயிடுவேன், நாளைக்கு என்ன அப்படின்றத விட இன்னைக்கு என்னுடைய உயிரை நான் காப்பாற்றிக்கணுமே, அதனால வேறு வழி இல்லாமல் நான் எடுத்து வச்ச விதை தானியத்தை கூட எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க, விதைக்கிறவனுக்கு விதையை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுத்து அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணுவாராம். விதைக்கிறதுக்கு விதை அப்படின்னா, இன்னைக்கு யார் யார் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை, விதைக்கிறதுக்கு எனக்கு சீடு இல்லை, பிழைப்புக்கு வழி இல்லை அப்படின்னு வந்திருக்கிறீர்களோ, நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறந்து கொடுப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் நினைக்கலாம், கூரையை பொத்துட்டு பணம் வருமா, இயேசுவாமி பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு நிறைய பேருடைய இருதயத்தில் கேள்வி வரலாம். ஆண்டவர் பணத்தை கூட உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் மறக்க முடியாத நிறைய அனுபவங்களில் ஒரு அனுபவம் என்னென்னா, மன்னார்குடி என்கிற பகுதியில் ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு தேவ மனுஷன். ஒவ்வொரு வருஷமும் எங்களை வச்சு ஒரு கூட்டம் அங்கே நடத்துறது வழக்கம். அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது, தஞ்சாவூர் பகுதியிலேருந்து ஒரு வேன் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுகிற நிறைய தாய்மார்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து, சரி மன்னார்குடிக்கு நம்ம மீட்டிங் போவோம், ஒரு வேனை பிடிச்சி நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் வாடகையை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு ஒரு வேனை பிடிச்சிட்டு வந்து இறங்கினாங்க. கடைசி நாள் கூட்டம். கடைசி நேரத்தில் நான் சொல்கிறேன், இப்போ யார் யார் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, இயேசுவாமி 3 நாள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க முகாமிட்டு இருக்கிறாரு. இப்போ கடைசி ஜெபத்துக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்திலே சிங்காசனத்திலிருந்து உங்களுக்காக முகாமிட்ட ஆண்டவர் உங்களிடமிருந்து மறுபடியும் புறப்பட்டு சிங்காசனத்துக்கு போக முன்னால் கடைசியாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் 2 கையை இப்படி நீட்டி நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை கொடுக்க நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி கையை நீட்டி இப்படியே நின்றுட்டு, இப்போ கண்ணை மூடுங்க, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் கேளுங்க, இயேசுவாமி கொண்டு கொடுப்பா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நன்மையினால நம்ம திருப்தி ஆவோமா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு நேராக கையை திறக்க போறாரு, என்ன ரிசீவ் பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி கேட்டிருக்காங்க. சரி, கூட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த குரூப் வந்து அப்படியே வேனில் ஏறிட்டாங்க. ஏறி போகும் பொழுது திரும்பி போகும்போது அப்படி கேட்க தானே செய்வாங்க. நீ என்ன கேட்ட, ஐயா சொன்னாங்க இல்லை, என்ன வேணுமோ கேளுங்க, நீ என்ன கேட்ட, நீ என்ன கேட்டேன்னா எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. நான் பிள்ளைக்கு வேலை கேட்டேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாரு. டிரான்ஸ்ஃபர் கேட்டேன், எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் தந்துட்டாரு. விசா கேட்டேன், எனக்கு விசா கொடுத்துட்டாரு. ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தில் அவங்க கேட்டதை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தில் பேசுனாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா தன்னுடைய வாலிப மகளை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க, அவங்க சொன்னாங்க, பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறா, ஃபீஸ் கட்ட முடியலை, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கையில் கேட்டேன். ஆண்டவர் என் கையில் கெட்டுக்கட்டாக பணம் வச்சுட்டாரு. உடனே எல்லாரும் நக்கலாக சிரிச்சாங்களாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாரு, ஓகே, எப்படிமா உன் கையில் கெட்டுக்கட்டாக பணம் வச்சாரு அப்படின்னு ஒன்று நீ வேண பாரு, ஆண்டவர் வச்சது என்னுடைய விசுவாச கண்களில் பார்த்தே ஒரு இருதயத்தில் ஒரு பெரிய களி கூறுதல் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னோன்னா இவங்களை கிண்டல் பண்ணாங்களே எல்லாரும், பணம் கொடுத்தாரா பணம் கொடுத்தாரா அப்படின்ட்டு. ஆனால் அடுத்து ஒரு 4 வாரம் கழித்து நான் வந்து தஞ்சாவூர் பகுதிக்கு லண்டன் டேஸ் மீட்டிங்காக நான் போகிறேன். அதே கும்பல் வந்திருக்கு. அந்த தாயார் ஓடி வந்து சொன்ன காரியம், அப்படி தனி பிரேயருக்கு வரும்போது, ஐயா நாங்கள் எல்லாம் மன்னார்குடிக்கு வந்திருந்தோம், இவங்க எல்லாம் எனக்கு ஆண்டவர் வந்து பணம் தந்தாருன்னு சொல்லி நான் சொன்ன உடனே என்னை கிண்டல் பண்ணாங்க, ஐயா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த அம்மா வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு பிஎஸ்சி நர்சிங் ஃபீஸ் கட்டணும், பிள்ளை இல்லைன்னாச்சுன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு வேதனையோட காலேஜிலேருந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. 2 நாள் தான் டைம் இருக்குது, இந்த 2 நாளைக்குள்ளால நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு டிராஃப்ட், இவங்களுக்கு தேவை 30,000 ரூபா, ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் வந்து நின்னது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நமக்கு 30,000 ரூபா தானே ஃபீஸ் கட்டணும், ஆனால் எனக்கு 1,00,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்குறீங்களா? லோன் அப்ளை பண்ணி லோன் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல, இலவசமாக ஒரு டிடி வந்தது. ஆமேன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா, இந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட கேட்டாலும், அம்மா எனக்கு நீ சொத்து ஒன்றும் சேர்க்க வேண்டாமா, என்ன ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சிருமா, நான் கண்டிப்பாக உனக்கு கடனை எல்லாம் தீர்த்துருவேம்மா, நான் நல்லா ஒன்று வச்சுக்கோமா, எனக்கு இந்த படிப்புக்கு ஃபீஸ் மட்டும் கட்டுமான்னு சொல்லி என் பிள்ளை கெஞ்சினா. அதுக்காக நான் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு உதவி கேட்டு அனுப்பினேன். ஆனால் 3 செமஸ்டர் முடிஞ்சு இது 4வது செமஸ்டர் வரைக்கும் பணம் வரல.
ஆனா இப்ப எனக்கு 4 செமஸ்டருக்கு சேர்த்து மொத்தமா 1 லட்சம் அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. நேர பேங்க்ல போய் கெட்டுக்கெட்டா அந்த பணத்தை வாங்கி யார் வீட்டில எல்லாம் போய் நகை வாங்கி அடமானம் வச்சு ஒவ்வொரு செமஸ்டருக்கு 25,000 கட்டுறாங்களோ அத்தனை நகைகளையும் மீட்டு கொடுத்து ஒரே நேரத்தில் கடன்கள் அடைக்கப்பட்டவளாக அவள் திரும்பி போனாளாம். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, 3 செமஸ்டர் முடிச்சு 4வது செமஸ்டர் 2 வருஷமாக அவளுடைய ஃபைல் எங்க கிடந்துன்னு தெரியாது. ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு உதவி வேண்டும், என் பிள்ளைய நான் ஃபீஸ் கட்டினேன், என் பிள்ளைய கல்லூரியில இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க, என் பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்குது, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதாளோ, எங்க அடியில கிடந்த ஃபைல ஆண்டவர் கிளப்பி அந்த ஸ்தாபனத்தினுடைய முதலாளியுடைய கண்களில் காமிச்சு இமீடியட்டா சாரின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதி இருக்கிறாங்க. அந்த கவரிங் லெட்டர்ல, சாரி, நாங்க 3 செமஸ்டருக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுக்கல, இதை சேர்த்து உங்களுக்கு 4 செமஸ்டருக்கா நாங்க பணம் அனுப்புறேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் அவங்க அனுப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு படிப்பு முடிகிறது வரைக்கும் என்ன அடுத்த வருஷத்துக்கும் உங்களுக்கு சேர்த்து நாங்க உதவி செய்வோம், இதுக்கு மேல நீங்க எங்கேயும் போய் உதவி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்கிறது, களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ இல்லையா? கவலைப்படாதீங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து, புசிக்கு ஆகாரத்தை கொடுத்து, அதை பெருக பண்ணி ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவா. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் உங்களை விட்டுக்கிட்டே இருப்பார். சரி, என்ன பண்றா பார்க்கலாம், சமாளிக்கிறாளா, ஞானமா நடத்துறாளா, அழகா குடும்பத்தை நடத்துறது, என்ன அழகா குடும்பத்தை நடத்துறா, எப்படி கொண்டு போறான்னு சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை உன்னிப்பா கவனிச்சுட்டே இருப்பார். ஆனா எப்ப உங்களால தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அடுத்த நிமிஷத்துல தீவிரமா இறங்கி அவர் தீவிரித்து செயல்படுவார். நேற்றைக்கு வரைக்கும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு உனக்கு விதைக்கிறதுக்கு விதை, இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம், உன்னுடைய வேலைக்கான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கொள்ள போகிறார். அடுத்த அந்த வசனம் சொல்லுகிறது, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவேளை நீ திராட்சை செடியை நட்டு பார்த்து இதுல முன்னேறலான்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த திராட்சை தோட்டம் உனக்கு கை கொடுக்கல, அதுல தோல்வி வந்திருக்கலாம். சரி, திராட்சை தோட்டத்தை நட்ட நமக்கு கை கொடுக்கல, அட்லீஸ்ட் அடுத்து ஒரு அத்தி மரத்தை நட்டு பார்ப்போம், இதாவது எனக்கு கை கொடுக்குதா, இதுலயாவது நான் பிழைக்கிறேனா, இதுலயாவது 4 காசு சேர்க்கலாமா, இதுலயாவது நான் முன்னேறலாமா அப்படின்னு சொல்லி அடுத்த முயற்சியாக நீ அத்திமரத்தை நட்டு பார்த்துருக்கலாம். அந்த அத்திமரம் கூட உன்னை ஏமாத்திருச்சு, அத்திமரம் கூட உனக்கு கனி கொடுக்கல, அது கூட உனக்கு லாஸ்ல போய் முடிந்துருச்சு. அடுத்து நீ இன்னொரு முயற்சி எடுக்கிற, எப்படியாவது இந்த உலகத்துல ஜெயிச்சு தானே ஆக வேண்டும், இந்த உலகத்துல ஏதாவது பண்ணி என் பிள்ளைகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, என்னை நம்பி வந்த மனைவிக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, அவளுக்கு ஆடை கொடுக்க வேண்டுமே, இந்த உலகத்துல நான் வாழ்ந்து ஆக வேண்டுமே என்று சொல்லி அந்த அத்திமரம் உனக்கு ஏமாத்தின நேரத்துல கூட நீ மறுபடியும் அடுத்த ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். அதுதான் மாதளம் செடி. சரி, இது 2 கை கொடுக்கல, மாதளம் செடியாவது நட்டு பார்ப்போம், இந்த வியாபாரத்தையாவது பண்ணி பார்ப்போம், இது எல்லாருக்கும் லாபம் கொடுத்த வியாபாரம் எனக்கு லாபம் கொடுக்கன்னு சொல்லி மாதளம் செடி என்னை இன்னொரு முயற்சி எடுத்து பார்த்தாய். ஆனா கடைசியா கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாதளம் செடி கூட உன்னை ஏமாத்திருச்சு, அதுலயே உனக்கு நஷ்டம். கடைசியாக சரி, கடைசியாக இன்னொரு முறை நான் முயற்சி எடுக்கிறேன், இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய மாட்டேன், கடைசியா ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு இந்த ஒலிவ மரம் ஆலிவ் ஆயில் ரொம்ப விலையேறப்பட்டது. அதனால இந்த ஒலிவ மரத்தை நட்டு அதிலிருந்து ஒலிவ எண்ணெயை எடுத்து நான் வித்து வியாபாரம் பண்ணினா எனக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குமே என்று சொல்லி நீ ஒலிவ மரத்தை நட்டு பார்த்தாய். ஆனா அந்த ஒலிவ மரம் கூட உன்னை ஏமாத்திருச்சு, நஷ்டம் வந்துருச்சு. பிழைக்க வழி இல்லாத நிலைமையில
நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில இன்றைக்கு நீ வந்திருக்கிறாய். நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு தோல்வி அடைந்து விட்டது. நான் எங்கெல்லாம் போகிறோனோ எல்லா இன்றியும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிவிட்டது. நான் எதுக்கு தான் வாழ வேண்டும்? நான் எல்லாருக்கும் சாபமாயிருக்கிறேனே, என் வீட்டிற்கு பாரமாயிருக்கிறேனே, என்னுடைய மனைவிக்கு பாரமாயிருக்கிறேனே, என்னுடைய தாய் தகப்பனுக்கு பாரமாயிருக்கிறேனே. ஆண்டவரே, எனக்கு வேறு வழியே இல்லையா என்று நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறேன், கவலைப்படாத. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை திக்கற்றவளாக இதற்கு மேல நான் விடுவதில்லை மகளே. வீடு வீடா கையேந்தி கொஞ்சம் நகை கொடுங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு மாசத்துல திருப்பி தந்துடுற. ஒரு வீட்டுல போய் கையேந்தி நின்று பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. திருப்பி அடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னொரு வீட்டுல போய் கையேந்தி நின்னீங்க. இப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல சுத்தி வளைச்சு நின்று பிள்ளைக்கு படிப்பு முடிஞ்சிருச்ச, பணம் எங்க, வட்டி எங்கன்னு கேட்கிறாங்களா? பிள்ளைக்கு வேலை இல்லையே, என் பிள்ளைக்கு படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைக்குன்னு நினைச்சுதான் இதை நம்பி இவ்வளவு கடன் வாங்குது. பேங்குக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நகை கொடுத்தவங்க எல்லாம் நெருக்கடி கொடுக்கிறாங்களே, அவங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கிறாங்களே, நியாயமான நேரத்துல தானே கேட்கிறீங்க. எனக்கு உதவி செய்ததற்காக அவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம், வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். உதவி செய்தாங்க, இப்ப அவங்களுக்கு தேவையான நேரத்துல கொடுக்க முடியலையே. என் பிள்ளை படிப்பு முடிச்சு 4 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே. நான் எவ்வளவோ கனவு கண்டேன்னு எல்லாம் இன்றைக்கு ஃபெயிலியரான நிலைமையில இருக்கிறேன் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? என்ன சொல்லுகிறார், இது உன்னுடைய டர்ன் நாள். இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற நாள். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் உனக்கு அதற்கான வழிகளை திறந்து வைத்து விட்டார். அருமையான ஒரு ஆசிரியர் இந்த இடத்துல வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் கிறிஸ்தவள் அல்ல, ஆனால் இந்த இடத்துல ஐயா அழுதுட்டு சொன்னாரு, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? நீங்க வெளியே போகும் பொழுது உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று ஐயா சொன்னாரு. நான் வேதனையோடு அழுது புலம்பிட்டு போனேன், இன்னும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, எல்லா இடத்துலயும் வேலை என் பிள்ளைக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கடைசி ரவுண்ட்ல என் பிள்ளை ஃபெயிலியர் ஆயிட்டானே, இதுக்கு மேல என் பிள்ளையை குறித்து என்ன திட்டம்? கண்ணீரோடு அந்த தாயார் வந்து சாட்சி சொன்னாங்க. நேற்றுக்கு வெளியே போகும் பொழுது ஒரு நல்ல செய்தி வந்தது, அவன் இன்டர்வியூல செலக்ட் ஆகி அவனுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தான். ஹல்லேலூயா! அவங்களுக்கு நேற்றுக்கு டர்ன் நாள், இன்றைக்கு உன்னுடைய டர்ன் நாள். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடிவு காலத்தை கொடுக்கிற நாள். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடக்கு. ஆண்டவரே, இந்த வியாதிக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா. நித்தம மருந்து சாப்பிட்டு உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்க ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையாப்பா. நித்தம கடன் வாங்கி என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன்னு, இந்த கடன் பிரச்சனைக்கு வேற முடிவே இல்லையாப்பா. இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையாப்பா. ஒவ்வொரு நாளும் அவமானத்துல செத்து பிழைக்கிறேன்னு ஆண்டவரே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராதாப்பா. அழுதுட்டு இருந்தீங்கல்ல, கலங்காதே திகையாதே மகனே, நான் உன் தேவன், உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறான். உதவி கேட்டு போன இடத்துல உன்னை கேவலமா பேசி அனுப்பிட்டாங்களா? இந்த உதவியை நான் உனக்கு செய்யணும்னா இந்த கைமாறு நீ செய்யணும்னு சொல்லி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டாங்களா? என்ன சொல்லுகிறா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவோம் மகளே, உன்னை ஏந்துவோம் மகளே, உன்னை சுமப்பேன் மகனே, உன்னை தப்புவிப்பேன். பாழான ஸ்தலங்களை தேடுதல் அடைய செய்கிற ஆண்டவர் பாழடைஞ்சு கிடக்கிற இடங்களில் கர்த்தர் நல்ல வருமானத்தை கொண்டு வருவீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே
நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது தேவனின் அன்பு ஊழியங்களின் மும்பை ஜெபகோபுரம் புதிய முகவரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய முகவரியில் மும்பை ஜெபகோபுரம் வருகிற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் தினமும் காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை செயல்படும். மும்பை ஜெபகோபுரத்தை தேவனின் அன்பு ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் டி. ஸ்டீபன் அவர்கள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு திறந்து வைப்பார்கள். மும்பை ஜெபகோபுரத்தின் புதிய முகவரி நம்பர் 211 2nd ஃப்ளோர் ஷிட்டிஜ் எமினன்ஸ், மதுகுஞ்ச் சொசைட்டி, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் என்ட்ரன்ஸ், ஜங்கல்மங்கல் ரோட், நியர் பட்டிப்பாடா, பாண்டுப் வெஸ்ட், மும்பை, மகாராஷ்டிரா 400078. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களை தொடர்பு கொள்வோம். எங்கள் இணையதளம் www.godsloveministries.co.in மூலமாகவும் தேவனின் அன்பு ஊழியங்களின் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.